இப்போ முதல்ல இந்த பிறவி பிணி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பிணி அப்படின்னா நோய் அப்படின்னு பொருள். ஆனா இலக்கியத்துல பிணி அப்படின்னா அதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு. பொதுவா நோய் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மருந்து சாப்பிடுவோம், அந்த நோயும் போயிடும். ஆனா பிணி அப்படிங்கிறது தீராத ஒண்ணு. மருந்து சாப்பிட்டாலும் அப்போதைக்கு போகும், ஆனா திரும்பியும் வந்துடும். அது என்ன அப்படின்னா, ஒண்ணு பிறப்பு, இன்னொன்னு பசி. பசியையும் பிணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இலக்கியங்கள்ல ஒன்னான மணிமேகலை என்ற நூல்ல பசிப்பிணியை தீர்க்க அட்சய பாத்திரம் பெற்றாள் மணிமேகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பசி மாதிரிதான் பிறவியும் ஒரு பிணி. நம்ம சாப்பிட்டதும் நமக்கு பசி போயிடும், ஆனா திரும்பவும் கொஞ்ச நேரத்துல நமக்கு பசிக்கும். அது மாதிரி நம்மளும் பிறப்போம் இறப்போம், அப்புறம் மீண்டும் பிறப்போம் இறப்போம். அதனாலதான் இந்த பிறவியையும் பிணி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திரும்ப திரும்ப வர்ற பிறவி பிணிய போக்குற அருமருந்து சிவபெருமான் தான். அவரால மட்டும்தான் இந்த பிறவி பிணிய போக்க முடியும். இந்த பிறவி பிணிய போக்க சிவபெருமான் எப்படி மருந்தா இருக்காரு அப்படின்னு திருநாவுக்கரசர் ஒரு பாடல்ல அவ்வளோ அழகா பாடியிருப்பாரு. ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகுக்கு எல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே அப்படின்னு பாடியிருப்பாரு. அதாவது நீ ஒரு தனிப்பட்ட மருந்தா இருக்க, தேவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எல்லாம் ஒரே மருந்தாகவும் இருக்க, பெரிய மருந்தா நிலைச்சு நிக்கிற, சிறந்த அமுதத்தோட சுவையாவும் இருக்க, கருவில மீண்டும் பிறக்கிற அந்த பிறவி அப்படிங்கிற துயரை போக்குற மருந்தாவும் நீ இருக்க, எங்களோட வினைகளையெல்லாம் போக்கி எங்களுக்கு அருமருந்தா ஆலவாயில் உறையும் எங்கள் தலைவனே எங்களுக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு பாடுறாரு. அப்போ நம்மள இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து விடுவிக்கிற ஆற்றல் உடையவரா இருக்கிறவரு நம்ம சிவபெருமான் தான். பிறவி பிணி என்ற நோய்க்கு அருமருந்தா இருக்கிறதும் நம்ம சிவபெருமான் தான். இப்படி நம்ம பிறவி பிணிக்கு மருந்தா இருக்கிற சிவபெருமான வணங்கி அவரோட அருளை நம்ம எல்லாரும் பெறணும். அடுத்து இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் திணியார் மூங்கி